போலீஸ் காவலில் எடுப்பது தொடர்பான விசாரணைக்கு யூடியூபர் சவுக்கு சங்கர் திருச்சி மகளிர் நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்டார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கலைவேந்தன் வழங்க கேட்கலாம். கலைவேந்தன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். யூடியூபர் சவுக்கு சங்கர் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், அரசு அதிகாரிகள், காவல் உயர் அதிகாரிகளை கடுமையாக விமர்சித்து யூடியூப் சேனலில் பேட்டியளித்து வந்தார். இந்த நிலையில் பெண் காவலர் குறித்து ரெட்பிக்ஸ் யூடியூப் சேனலில் அவதூறாக பேசியதாக கோவை பெண் உதவி காவல் ஆய்வாளர் சுகன்யா அளித்த புகாரின் பேரில் சவுக்கு சங்கர் மீது கோவை கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் ஒரு வீட்டு கஞ்சா வைத்ததாக அவர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. இந்த நிலையில முசிறி டிஎஸ்பி யாஸ்மின் கொடுத்த புகாரின் பேரில் திருச்சி போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இதைத் தொடர்ந்து அவர் நேற்று கோவையிலிருந்து திருச்சி நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி சவுக்கு சங்கருக்கு வரும் 28ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். மேலும் சவுக்கு சங்கரை ஒரு வார காலம் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கை இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக கூறி நீதிபதி வழக்கை ஒத்தி வைத்தார். இதனையடுத்து அவர் பாதுகாப்பாக சவுக்கு சங்கர் லால்குடி கிளை சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இந்த நிலையில் சரியாக 12 மணிக்கு இன்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். தற்போது இந்த வழக்கு மீதான விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து அவர் போலீஸ் கஸ்டடி கொடுப்பாரா என்பது குறித்து இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில் தெரிய வரும்.